அனைவருக்கும் வணக்கம். நான் அருந்ததி கதிரவன். எழுத்தாளர் மோனிஷா அவர்கள் எழுதிய சூளி என்ற நாவலை இப்போது வாசிக்க இருக்கிறேன். அத்தியாயம் 1. மகப்பேறு மருத்துவர் அகல்யா உதிரமாக வழிந்தோடியிருந்த அப்படுக்கையின் முனையை பார்த்தாள். பின் பெருமூச்சுடன் அந்த பெண்ணின் முகத்தை கண்டாள். அம்முகம் பேரமைதியில் ஆழ்ந்திருந்தது. இறுதியாக தலையை உயர்த்தி கடிகாரத்தை பார்த்துவிட்டு, டைம் ஆஃப் டெத் 2:49 என்றபடி இரத்தம் படிந்திருந்த தன் கையுறைகளை கழற்றினாள். அவளுடைய மருத்துவ பணியில் பார்த்த மரணங்களில் இது முற்றிலும் புதிது. இது இயற்கை மரணமோ அல்லது விபத்தோ இல்லை, ஒரு வகையில் தற்கொலை என்றே தோன்றியது. அடி வயிற்றிலிருந்து ஒரு இனம் புரியாத வலி கிளம்பி அகல்யாவின் உடல் முழுவதும் பரவியது. காலையிலிருந்தே ஓய்வே இல்லாத ஓட்டம், வரிசையாக 3 பிரசவங்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமும் நல்லபடியாகவே முடிந்தது என்று திருப்தியடைந்த சமயத்தில்தான் நடுநிசியில் ஆட்டோவில் இந்த பெண் வந்து இறங்கினாள். கூடவே 2 வளர்ந்த பிள்ளைகள். மேம்படுத்தப்பட்ட அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆங்காங்கே குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. சுகாதார பணியாளர் சரஸ்வதி தரையில் சாயப்போகவும் ஆட்டோ சத்தம் கேட்கவும் சரியாக இருந்தது. தூரத்திலிருந்து பார்க்கும் போதே கர்ப்பிணி என்று தெரிந்துவிட உடனடியாக எழுந்து ஓடினார். நல்ல வேலை, டாக்டர்மா இன்னும் கிளம்பல, நான் போய் கூட்டியாரேன். அதே சமயம் அங்கே வந்துவிட்ட தலைமை செவிலியர் தேவிகா, என்ன டெலிவரி பெயினா என்று விசாரித்து கொண்டே நெருங்கி வந்தாள். இந்த பெண் எந்தவித பரிசோதனைக்கும் வந்தது போலவே தெரியவில்லை. ஆனால் எங்கேயோ பார்த்திருக்கோமே என்று மட்டும் நினைத்து கொண்டாள். எதேச்சையாக அருகே நின்ற சின்ன பெண்ணின் கையில் துணி பொதிக்குள் தெரிந்த பச்சிலம் குழந்தையை பார்த்து அதிர்ந்தாள். அந்த நடுவயது பெண்ணின் கால் வழியாக ரத்தம் வழிந்தபடி இருக்க தன் யோசனைகளை எல்லாம் ஓரமாக தள்ளி வைத்துவிட்டு அழைத்துச் சென்று சோதனை அறையில் படுக்க வைத்தாள். குழந்தை எங்க பிறந்தது, எப்படி என்று அந்த பிள்ளைகளிடம் விசாரிக்க அழுது கொண்டே நடந்ததை அவர்கள் விவரித்தனர். அதற்குள் உள்ளே சென்ற சரஸ்வதி அகல்யாவிடம் தகவல் சொல்லியிருந்தார். அவரை வார்டிலிருந்து பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு சோதனை அறையை நோக்கி விரைந்தாள் அகல்யா. நடந்தவற்றை கேட்டு பதறிப்போயிருந்த தேவிகா பரிசோதனை அறை வாசலிலேயே அகல்யாவை பார்த்ததும் அவசர அவசரமாக அனைத்தையும் ஒப்பித்தாள். அதிர்ச்சியடைய கூட அவளுக்கு நேரம் இருக்கவில்லை. இதுக்கு முன்னாடி உங்க செக்கப் எதுக்குமே வரலையா? இல்லை மேடம் என்று அவளுக்கு அப்போதுதான் அந்த நாள் நினைவுக்கு வந்தது. இல்லை மேடம், வந்திருக்காங்க, அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் என்ன ஏதுன்னு விவரம் கேட்கறதுக்கெலாம் ஆளை காணலை, தயங்கி தயங்கி சொன்னாள். நீயே முன்னாடியே என்கிட்ட இந்த விவரத்தை சொல்லலை. அது எந்த விவரமும் தெரியாமல் என்ன சொல்கிறதுன்னு. சரி, பார்க்கலாம் வா. உள்ளே செல்வதற்கு முன் அகல்யாவின் விழிகள் வாசலில் பரிதாபமாக நின்று கொண்டிருந்த பிள்ளைகளை பார்த்தன. அச்சின்ன பெண் தன் வயதிற்கு மீறிய பாரமாக பிறந்த குழந்தை ஒன்றை தாங்கி பிடித்தபடி இருந்தாள். அவள் கண்கள் ஏற்கனவே அழுது முடித்து விட்டிருந்தன. இனி அதில் அழ ஒன்றுமில்லை என்பது போல ஒரு நிச்சலனம். 2 பேருக்கு என்ன வயசு? எனக்கு 16, தம்பிக்கு 15. சரி, உங்கள் அப்பா எங்க? அவருக்கு தகவல் சொல்லிட்டீங்களா? அந்த சிறுவன் அழுகையை நிறுத்திவிட்டு அக்காவை பார்க்க அவள் ஆமோதித்து தலையசைத்தாள். எதுக்கும் நீ நம்பரை வாங்கி அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணு என்று தேவிகாவிடம் அகல்யா சொல்லி கொண்டிருக்கும் போதே, அம்மாவை காப்பாற்றிடுவீங்கல்ல டாக்டர் என்று கேட்டாள் அந்த சின்ன பெண். அவளது கேள்விக்கு நேரடியாக ஆம் இல்லை என்று அகல்யாவால் பதில் சொல்ல முடியவில்லை. முயற்சி செய்கிறோம்மா என்று அவளிடம் சொன்ன அகல்யா, நீ குழந்தையை வாங்கிட்டு வா என்று தேவிகாவிடம் சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தாள். கையுறையை அணிந்தபடி அப்பெண்ணின் உடலை பரிசோதித்தாள். ரத்தம் நிறைய போயிருக்கு. முதல்ல இவங்க என்ன பிளட் குரூப்னு தெரியணும். எதுக்கு மேடம் முன்பு, நம்ம பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விட்டுடுவோம், அவங்க பார்த்துக்கட்டும் என்றாள் தேவிகா. என்ன பேசுகிற நீ? ஆஸ்பத்திரி பக்கத்துலையா இருக்கு? இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் அங்கே போய் சேர்றதுக்கு. எதையாவது செய்து அந்த பெண்ணின் உயிரை பிடித்து வைக்க முடியுமா என்று அகல்யா போராடி கொண்டிருக்க தேவிகாவின் பதற்றம் தீரவே இல்லை. அவர்கள் உதவிக்கு அங்கு யாருமே இல்லை. சற்று முன்புதான் செவிலியர் சங்கீதாவும் கிளம்பி சென்றிருந்தாள். சுற்றுவட்டாரத்தில் உள்ள 30 கிராம மக்களுக்காக மேம்படுத்தப்பட்ட இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. ஓரளவு எல்லா வசதிகளும் இங்கே உண்டு. குடும்ப கட்டுப்பாடு மற்றும் கருக்கலைப்பு செய்வதற்கான அறுவை சிகிச்சை வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன. அகல்யா வந்து சேர்ந்த பின் கடந்த 2 வருடமும் சிறந்த மகப்பேறு மையம் என்ற அரசு விருதையும் அவர்கள் பெற்றிருந்தனர். ஆனால் அடுத்தடுத்த மாதங்களில் மருத்துவ ஊழியர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. அதுவும் கடந்த வருடத்தில் வேலை மாற்றல், வேலையை விடுவது என்று வரிசையாக ஆள்கள் குறைந்து தற்சமயம் 2 செவிலியர்களும் அவளும் மட்டும்தான் எஞ்சியிருக்கிறார்கள். ஆள்கள் இல்லாத காரணத்தால் கொஞ்சம் சிக்கலான கேஸ் என்றால் பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்து விடுகிறார்கள். ஆனால் அதுவோ 1/2 மணி நேர தொலைவில் இருந்தது. இதனால் சில உயிரிழப்புகளும் நேர்ந்திருக்கின்றன. மாவட்ட நிர்வாகத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை.
மற்ற மரணங்கள் பிரச்சனை இல்லை, ஆனால் பிரசவத்தில் நிகழும் மரணங்கள் அப்படி இல்லை. அப்பெண்ணின் இறப்பு எப்படி நிகழ்ந்தது போன்ற வாய்மொழியான வெர்பல் அட்டாப்சி விவரிப்புகள் தொடங்கி நச நசவென்று நிறைய கேள்விகள், செயல்முறைகள் என்று உயிரை எடுத்து விடுவார்களே என்று யோசித்து தேவிகா பயந்து கொண்டிருந்தாள். ஆனால் அகல்யா இது எதை பற்றியும் யோசிக்கவில்லை. அம்மாவை காப்பாத்திடுவீங்கல்ல டாக்டர் என்ற அந்த சிறுமியின் கேள்வி மட்டுமே அவள் காதில் திரும்ப திரும்ப ஒலித்தது. ரத்தம் நிறைய போய்விட்டதில் என்ன போராடியும் அகல்யாவால் அப்பெண்ணின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. அயர்ந்து போய் நின்ற அகல்யா தொட்டிலில் கிடத்தப்பட்ட குழந்தையை பார்த்தாள். அந்த நொடி அவள் மூளைக்குள் ஒரு எண்ணம் உதித்தது. குழந்தை பிறந்த டைம் 2:23 ரெஜிஸ்டரில் எழுதிட்டு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் மோகனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு தேவிகா. அது எப்படி மேடம்? நான் சொன்ன மாதிரி செய் தேவிகா, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்றவள் வெளியே சென்று அந்த பிள்ளைகள் இருவரையும் தன் அறைக்கு அழைத்து சென்று பேசினாள். ஆரம்பத்தில் அமைதியாக கேட்டவர்கள் பின்னர் கட்டுப்படுத்த முடியாமல் அழுதார்கள். அவர்கள் அழுது அடங்கிய பின்னர் யார் கேட்டாலும் நான் சொன்ன மாதிரி தான் சொல்லணும். உங்க அப்பா கேட்டாலும் புரிஞ்சுதா என கேட்க இருவரும் இசைவாக தலையாட்டினார்கள். அவர்கள் தோளில் தட்டி கொடுத்த அகல்யா அடுத்த நாள் விடியலில் தான் கட்டமைத்த பொய்யை சொல்லி எல்லோரையும் சமாளித்து விட்டாள். தேவிகாவிற்குத்தான் உள்ளூர உதறல் எடுத்தது. இது எத்தனை பெரிய சிக்கலில் கொண்டுவிடும் என்று தெரிந்தும் அகல்யா இதை செய்ய துணிந்திருக்கிறாள். தொடரும். இது போன்ற அருமையான கதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஹர் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.